ஜூலை 1, 2025 சிலி நாட்டில் உள்ள அட்லஸ் டெலஸ்கோப் தொலைநோக்கி ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் விண்மீனிடை பொருளை கண்டுபிடித்துள்ளது. இந்த விண்மீனிடை பொருள் வேறு நட்சத்திர குடும்பத்தில் இருந்து நம் சூரிய குடும்ப பகுதிக்கு 1 மணி நேரத்திற்கு 2,10,000 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. 2017 விண்வெளி விஞ்ஞானிகள் ஓமுவாமுவா என்ற முதல் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் விண்மீனிடை பொருளை கண்டுபிடித்தனர். 2019 போரிசோவ் என்ற கோமெட் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்துள்ளனர். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த விண்மீனிடைக்கு 3I அட்லாஸ் என்று பெயர் சூட்டியுள்ளனர். 3 மூன்றாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட என்பதனையும் I இன்டர்ஸ்டெல்லர் என்பதனையும் குறிக்கின்றது. நம் சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகங்கள் உட்பட்ட அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து அதனை சுற்றி மட்டுமே நகரும். ஆதலால் இந்த பாதையை எலிப்டிக்கல் பாத் நீள்வட்ட பாதை என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த 3I அட்லாஸ் ஹைப்பர்போலிக் பாதையில் நகர்வதாக கண்டுபிடித்துள்ளனர். இவை வேறு நட்சத்திரத்தில் இருந்து வந்து நம்மை கடந்து பின்பு நம் சூரிய குடும்ப மண்டலத்தில் இருந்து வேறு வழியாக வெளியேறிவிடும். இதனை ஹைப்பர்போலிக் பாதை என்று அழைக்கின்றனர். ஆராய்ச்சியாளர்கள் இப்பொருள் 7.6 முதல் 14 பில்லியன் ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் என்று அனுமானிக்கின்றனர். அப்படியானால் அது நம் சூரியனை விடவும் பழமையானதாக இருக்கக்கூடும். இப்பொருள் மில்கி வே கேலக்சி பால்வெளியின் தடினமான வட்டில் இருந்து என்றோ சிதிலமடைந்த ஒரு நட்சத்திரத்தின் ஒரு உறைந்த துண்டாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது. பனி சூரிய ஒளியில் ஆவியாக மாறுவது போல இப்பொருள் சூரியனுக்கு அருகில் வரும்பொழுது அதன் குளிர்ந்த படலம் உருகி ஆவியாகி வாயு மற்றும் தூசியை வெளியிடும். 2025 அக்டோபர் மாத இறுதியில் சூரியனுக்கு மிக அருகில் சுமார் 1.35 அஸ்ட்ரோனாமிகல் யூனிட் வானியல் அலகு தூரத்திலும் டிசம்பருக்குள் 1.8 வானியல் அலகு தூரத்தில், அதாவது 270 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை கடந்து செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது. வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய காட்சி இது.